நீங்கள் நீதிமன்ற வேலைவாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்காக தான் இன்றைய காணொளியும் கூட. நம்ம வந்து தொடர்ச்சியாக நீதிமன்ற வேலைவாய்ப்புக்கு வந்து செய்திகளையும் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல்லேருந்து வழங்கிட்டுருக்கோம். ஸோ இதன் மூலமாக 2021 ஓஏல வந்து நம்ம கைட் பண்ணி படித்தவங்க 150க்கு மேலே வேலைக்கு போயிருக்காங்க. சமீபத்திய 2022 வெளியிட்ட ரீடர் எக்ஸாம் கேள்விக்கும் நமது கைடன்ஸ் மூலமாக வந்து ஒரு 100க்கு மேற்பட்டவர்கள் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து இந்த வருடத்திற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றங்களே பல்காக ஒரு ரெக்ரூட்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதற்கு வந்து இப்போ இருந்தே தயாராகும் படியில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே எடுத்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறது வரப்போ இந்த குரூப் 4க்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அது மெட்டீரியல்ஸ் வந்து அதுவும் நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன், இந்த மெட்டீரியல் வந்து குரூப் 4 எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் நவம்பரில் வரப்போகுது கன்ஃபார்மாக. அது அபிஷியல் அறிவிப்பு. கோர்ட் எக்ஸாமும் இந்த ஆண்டுக்குள்ளே அவங்க வேகன்சி ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வரப்போகுது, சரிங்களா, மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமும் வரப்போகுது. இது எல்லாமே வந்து இந்த இயருக்குள்ளே நடக்க போகிற விஷயங்கள், சரிங்களா. அதுக்கு தயார்படுத்துக்கு மாதிரி நம்மளும் வந்து டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோம். ஸோ அது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து இன்னையிலேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோங்க, சரிங்களா. ஜாயின் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 1 வீக்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அப்படியே கன்வீனியாக வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அட்டன் பண்ணலாம். இந்த டெஸ்ட் பேஜ் வந்து டெலகிராமில் வரும். செப்பரேட்டாக வந்து டெலகிராமில் ஆட் பண்ணியிருக்கோம். 50 டெஸ்ட்டுக்கு மேலே வந்து இந்த டெஸ்ட் பேஜில் ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோர்ட் எக்ஸாம் 10ஆம் வகுப்பு தரத்தில் கோர்ட் எக்ஸாம், இல்லை ஓஏ தரத்தில் 8ஆம் தரத்தில் எழுதினாலும் சரி, இல்லை பிசி எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த ஜென்ரல் ஸ்டடீஸான டெஸ்ட் சீரிஸு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது டைமிங்லாம் கிடையாது. எப்போ வேணால் எத்தனை தடவை வேணால் நீங்கள் ரிப்பீட்டடாக எழுதி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் டெஸ்ட் பேஜ் ஷெடியூல். ஸோ எங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே போல் வந்து இந்த டெஸ்ட்டு பேஜுக்கு வந்து காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபீஸாக வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் சேர்த்து வாங்கினீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 800க்கே கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோர்ட் எக்ஸாமுக்கு வந்து ஓஏக்கு வந்து என்ன பேட்டர்ன் வச்சுருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில்ஸும் பார்த்துருவோம். அதையும் நீங்கள் ஒன்று வேணால் பாருங்கள். அது கோர்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஓஏ தான் அடுத்து வரப்போகிறதா சொல்கிறாங்க. ஓஏக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 50 மதிப்பெண் வந்து 2021 வச்சுருந்தாங்க. இப்போ 2023 வச்சாங்கன்னா அதாவது 50 மதிப்பெண் கூட 100 மதிப்பெண் கூட வைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா சமீபத்தில் நடந்த இந்த ரீடர் எக்ஸாம் ஃபெயில்விக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நேர்முக தேர்வோ இன்டர்வியூ வைக்கல, டைரெக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. அதே போல் வந்து மறுபடியும் ஓஏக்கு வச்சாங்கன்னா டைரெக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும், ரிட்டன் எக்ஸாமு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் இருக்கிறனால வந்து அவங்க வந்து அதாவது 100 மதிப்பெண் கூட கேட்கலாம், சரிங்களா. அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வரைக்கும் தரத்தில் வந்து நீங்கள் படித்து வைக்கிறது நல்லது. ஸோ அந்த தரத்தில் தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஓஏக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சில மெட்டீரியல்ஸ் இருக்குது. வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு, பரிமாறுதல், பொது அறிவு, சாலை மற்றும் பாதுகாப்பு விதிகள், அலுவலக பராமரிப்பு, ஸ்டேஷ்னரி கையாளுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷனலாக இருக்குது. இதுக்கும் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருவோம். கோர்ட்டுக்கும் சேர்ந்து படிக்கிற மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம். இது வந்து டெஸ்ட் பேஜ் ஷெடியூலுங்க. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா 6 to 10 வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் 1 வேர்டு, ஒரு வரி விடாமல் 1 வேர்டு ப்ளஸ் புக் பேக் 1 வேர்டு சேர்ந்து வரும் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு. அது என்னென்ன டாப்பிக்லாம் கவர் ஆனால் ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, ஜியோகிராஃபி, பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ். ஸோ இது போக வந்து என்ன தரோம் அப்படின்னா 6 to 10 வந்து பாக்ஸ் நோட்ஸ். பாக்ஸ் நோட்ஸ்னால் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் ஃபுல்லாமே அவங்க பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. இதுவுமே 6 to 10 வந்து பக்காவாக எடுத்து வச்சுருக்கோம். எல்லாம் ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, ஜியோகிராஃபி, பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் சேர்த்து, சரிங்களா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் எடுப்போம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் பேசுகிறது, அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி எப்படிலாம் கேட்பாங்கன்னு அடிப்படையில். ஸோ இந்த வீடியோ கண்டென்ட் பிடிஎஃப் ரெகுலராக வந்து ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம், சரிங்களா. அதே போல் கோர்ட்டுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக மெட்டீரியல் இருக்குது, அதாவது அலுவலக உதவியாளர் சம்மந்தமாக அந்த மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம். தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 to 10 வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் 1 வேர்டு, அதில் உள்ள நூல்வெளி, பாக்ஸ் நோட்ஸ், சரிங்களா. இது எல்லாமே தமிழுக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா சாம்பிள்ஸ் பார்க்கணும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா
இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்பிள்ஸ் அனுப்புகிறேன், என்ன ப்ரொசீஜர் சொல்கிறேன், நீங்கள் வந்து வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்துருங்கள். நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கலாம். ஸ்கூல் புக் படிக்காதவங்களுக்கு நம்ம வந்து நோட்ஸாக எடுத்து ப்ரொவைட் பண்ணுறோம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுமே நிறையா வெற்றி பெற்றவர்கள் கூட பயணம் பண்ணியிருக்கோம். சரி, அந்த வகையில் வந்து அடுத்த வெற்றியாளராக உங்களை கருதுகிறோம். ஸோ அதனால் நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் தகவலுக்கு, காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை எப்போதுமே சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்துருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.